எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற வகுப்பில் ஃபுட் பிரிண்டிங் அப்படின்ற தலைப்பு பார்த்துட்டு வரோம். ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னா தகவல் சேகரிப்பு. இதில் பலவிதமாக எப்படி தகவல் சேகரிக்கிறாங்க அப்படின்றத இத்தனை நாளாக நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருந்தோம். இப்போ அந்த தகவல் சேகரிப்பில் பல விதமாக பார்த்தாலும் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கதை நமக்கு யாராச்சும் ஏதாவது ஒரு கதையை சொல்லும்போது, கதை சொல்லி முடித்ததும் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதையின் நோக்கம், மாறல், இந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்டிங், தகவல் சேகரிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது தகவல் சேகரிக்கிற இடத்த பொறுத்து தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கணினித்துறை அப்படின்றதுனால, கணினியினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால, இது பார்த்திங்க அப்படின்னா கணினி சம்பந்தமான தகவல் சேகரிப்பை மட்டும்தான் நமக்கு காட்டும். என்னென்ன அப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னென்ன தகவல் சேகரிப்பாங்கன்னா, டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் அப்படின்றது என்னென்னா, ஒரு சர்வர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெயர். அதுக்கப்புறம் இன்டர்னல் டொமைன் நேம்ஸ் அப்படின்னா, டொமைன் நேமுக்கு உள்ள டொமைன் நேம் இருக்கும். எப்படி? இப்போ ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ google.com அப்படின்றது மெயின் டொமைன். அதுவே நீங்கள் கூகுளினுடைய ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா drive.google.com அப்படின்னு வரும். அதுவே கூகுளினுடைய ஷீட்டோ இல்லை கூகுளினுடைய டாக்குமெண்ட்ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா docs.google.com அப்படின்னு வரும். சரிங்களா? docs.google.com அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது இன்டர்னல் டொமைன். சரிங்களா? சரி. அதுக்கப்புறமா நெட்வொர்க் பிளாக்ஸ், அதாவது இணைப்பு சம்பந்தமான பிளாக்ஸ். அப்புறம் ஐபி அட்ரஸ் ஆஃப் த ரீச்சபிள் சிஸ்டம்ஸ், எந்தெந்த கணினிக்கெல்லாம் ஐபி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் ரஃப் வெப்சைட் இல்லைனா ப்ரைவேட் வெப்சைட்ஸ், ஒரு வெப்சைட்டை பார்க்குறது, அதனுடைய பெயர்கள், அதில் இருக்கக்கூடிய சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறது. அப்புறம் டிசிபி யூடிபி சர்வீசஸ் ரன்னிங். இந்த டிசிபி யூடிபினா என்னென்னா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வரும். இது ஒரு பாதை. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிசிஎன்ஏ அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அதுதான் சொல்கிறேங்களே, ஒரு சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிக்கணும், இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும், பாதுகாப்புத்துறை சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு துறையை பற்றி முழுமையாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அதை படிக்கிறதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். படிக்கிறதே எதுக்குன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு துறையை பற்றி நாலா பக்கமும் நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தாதான் அதுக்கு நடுநிலையானது தான் செக்யூரிட்டி. சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டரில் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்னுடைய அடிப்படை, மென்பொருளினுடைய அடிப்படை தெரியணும். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக, சர்வர் சம்மந்தமாக, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ, டேட்டாபேஸ் சம்மந்தமாக, தகவல் சேகரிக்கும் இடம், மன்னிக்கணும், இந்த மாதிரி எல்லாத்த பற்றின அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த துறையை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம், அதுக்கப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், இது பற்றின தகவல் சேகரிக்கிறது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ், இது எல்லாமே நீங்கள் நெட்வொர்க்கிங் படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே.
அதுக்கப்புறம் விபிஎன் பாயிண்ட்ஸ், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னுடைய பாயிண்ட்ஸ். அப்புறம் ஐடிஎஸ்இஎஸ் ரன்னிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டிஜிட்டல் டெலிஃபோன் நம்பர்ஸ், அதாவது தொடர்பு எண்களை சேகரிக்க முடியுன்றாங்க. ஆத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ். அப்புறம் சிஸ்டம் எனுமரேஷன், ஒரு கணினியை பற்றின அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள். அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யூசர்ஸ் அண்டு குரூப் நேம்ஸ். ஒரு கணினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கணினிக்குள்ளே போகும்போது ஒரு யூசர் இருப்பார், சரிங்களா? அந்த யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்புக்கு அண்டரில் இருப்பார். அந்த குரூப்புக்கு எந்த குரூப்புக்கு கீழே இருக்காரோ அந்த குழுவில் அந்த குழு தலைவருக்கு என்ன மாதிரியான அவருக்கு வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுன்ற மாதிரி அதிகாரம் கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து அந்த குழு கீழே இருக்கிறவருக்கும் பொருந்தும், சரிங்களா? அந்த மாதிரி யூசர்ஸ் அண்ட் குரூப் நேம்ஸ். சிஸ்டம் பேனர். சிஸ்டம் பேனர்னால் ஒரு கணினியில் வந்து என்ன மாதிரியான கணினி மென்பொருள் ஓஎஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் சிஸ்டம் பேனர். அதுக்கப்புறம் ரூட்டிங் டேபிள்ஸ், இது இணைப்பு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி இன்ஃபர்மேஷன். அப்புறம் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் ஒரு கணினியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது. ரிமோட் சிஸ்டம் டைப். ரிமோட்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்பாற்பட்டு, தூரத்தில் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அதனுடைய கணினியினுடைய டைப், அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அந்த கணினிக்கு உள்ள மென்பொருள் புகுத்திருக்காங்க இல்லைங்களா, கணினி மென்பொருள் ஓஎஸ், அது புகுத்தும் போது கணினிக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, அதுதான் சிஸ்டம் நேம்னு சொல்லுவாங்க. இல்லை கம்ப்யூட்டர் நேம்னு கூட சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் நேம், பாஸ்வேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்ஸ் பற்றியும் ஒரு கணினியை பற்றியும் நான் தகவல் சேகரிக்கிறது. இப்போ வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட தகவல் சேகரிக்கணுன்னா அவங்களுடைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சேகரிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறுவனத்தினுடைய இணைய பக்கம், அப்புறம் கம்பெனி டைரக்டரிஸ், அவங்களுடைய தொடர்பு எண்கள், எந்த இடத்துல கம்பெனி நிறுவனங்கள் இயங்குது, அதனுடைய முகவரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட் பிரிண்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன மாதிரி தகவல்கள்லாம் திரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லப்படுற இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் இன் HTML சோர்ஸ் கோட், அதாவது இணைய பக்கத்தை எழுதப்பட்ட மொழியின் மூலியமாக இன்னும் சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் செக்யூரிட்டி பாலிசி இம்ப்ளிமெண்டட், என்ன மாதிரி பாதுகாப்பு முறையை அவங்க வந்து கையாளுறாங்க. அதுக்கடுத்து வெப் சர்வர் லிங்க்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தினுடைய பின்புலம். அதுக்கப்புறம் அதனுடைய செய்திகள், கட்டுரைகள், இந்த மாதிரி நாளிதழ்கள், இதை பற்றி. இதை தவிர்த்து இன்னும் பல தகவல்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினித்துறை சம்பந்தமாக அப்படின்றதுனால நான் கணினியை பற்றின தகவல்கள் எல்லாம் சொன்னேன். இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தகவல் சேகரிப்பு அமையும். அதனால் தகவல் வெளியில் சுத்தமாக கொடுக்காம இருக்கிறதும் கொஞ்சம் இதான விஷயந்தான், சரிங்களா? கொடுக்காமல் இருக்க முடியாது. இதுலேயும் ஒரு முக்கோணம் போட்டு தான் நம்ம பார்க்கணும். நம்ம தகவல் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாதுகாப்பு, ஒரு பக்கம் கொடுக்குறது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய என்ன சொல்லலாம், செக்யூரிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி, அவைலபிலிட்டி, நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கிறது, சரிங்களா? நமக்கு தகவல் கைக்கு எட்டுற மாதிரியும் வச்சுருக்கணும், அது பாதுகாப்பாகவும் இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து மற்றவங்களுக்கு
எளிமையாக கிடைச்சிடாத மாதிரியும் பாதுகாக்கணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான முக்கோணம். சரிங்களா? ஸோ இது வந்து தகவல் சேகரிப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தகவல் சேகரிக்கும் போது என்னென்ன தகவல்கள் சேகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாறலாம். சரிங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி, பொருளுக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தகவல் சேகரிப்பில் என்னென்ன மாதிரி தகவல்கள்லாம் சேகரிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கணினித்துறையில் படிக்கிறவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் பகிரலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். இதில் நம்ம ஏதாவது சொல்லாத விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா புரியலையான்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் தான் நீங்களும் நானும் நம்ம பேசிக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதனால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.